வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேருக்கு உயர்கல்வி படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். ஸோ உயர்கல்விக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்த ராசியால் மட்டும்தான் உயர்கல்வி பண்ண முடியும், இந்த ராசியால் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக முடியும், அப்படி உங்களுக்கு போகணுன்னா ஜாதக ரீதியாக வழிகள் இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? அதாவது வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வெறுமனே ராசி மட்டுமல்ல, ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகம் பேசும் அப்படிங்கிறது உண்மை. நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராசியை மேலோட்டமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, கடக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீனம் ராசி, இதுவெல்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஜாதக ரீதியாக குறிப்பிட்ட கிரகங்கள் மறைஞ்சு போகுது அப்படின்னா அவங்க வெளிநாட்டு பயணங்களை எடுக்க முடியாது, வெளிநாட்டு பயணங்களில் தடை வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் நிறைய முறை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த வெளிநாடு அப்படிங்கிறதுக்கு மேலே நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஜாதக ரீதியாக உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது அமைப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில், இதுவும் நான் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை எடுக்கும் பொழுது, நிறைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன், சூரியன், சுக்கிரனெல்லாம் தனித்தனிச்சு இருந்துகிட்ருக்கும், தனித்தனியாக இருந்துகிட்ருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி அப்படிங்கிற மேல் படிப்பு 12வது படித்தாலே பியூசி படித்தார், பெரிய படி படித்தார் அப்படின்னு கிராமத்தில் அடையாளம் சொல்லுவாங்க அந்த வீட்டை அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக உள்ளவங்க கூட டபுள் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உண்மை. அது எதனால் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை சமூகம் சார்ந்து நோக்கிறத விட ஜாதகத்தில் கூர்ந்த கவனிச்சோம் அப்படின்னா இந்த புதன் பகவானும் செவ்வாய் பகவானும், கல்வி கதிபதி புதன் பகவானும் அதே சமயத்தில் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய ஜாதகத்தில் இருக்குது. 100க்கு 90 95 ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால ஒரே கட்டத்தில் ஒரே ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் 100க்கு 90 95 பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு தடை ஏற்பட்ட கூட கல்வி கற்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உயர்கல்வி எந்த கல்வியை படித்தா அந்த கல்வி மூலமாக இவருடைய வாழ்க்கைக்கு வருமானம் அப்படிங்கிற ஜீவனம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு கற்றுக்கிற கல்வியை விட உங்களுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட கல்வின்னு இருக்கும் இல்லையா, சில பேருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அது சம்மந்தப்பட்ட ஆசைகள் மனசில் வரும், அது ஆரோக்கியமானது. சில பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் அதிகபட்ச ஆசை இருந்துகிட்டு இருக்கும், அது தகுதிக்கு மீறியான ஆசையாக இருந்து தாறுமாறான வாழ்க்கையை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் சாதாரணமாக ஒரு மாணவன் எந்த கல்வி அமையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாணவருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருக்கு கல்வி அமையும் அப்படிங்கிறது உண்மை. 10ஆம் இடத்துல செவ்வாய், உதாரணமாக சொல்கிறேன், 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார்னு வைங்களே, அவர் மருத்துவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மகத்துவம் படைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும், அது சார்ந்த கல்வி அமையும். அதே சமயம் அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இன்னும் சில பேருக்கு கட்டிடம் சார்ந்தது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட வியாபார தொடர்புகளுடைய கல்வி அவருக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே அதே 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா கலை சார்ந்த விஷயங்களில், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தகுதியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் கலை உலகில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னா அவருக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார் அல்லது சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதனால் கலை சார்ந்த கல்வி தான் அவருக்கு அமையும். அதே மாதிரி இதே 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா பல்வேறு மொழிகளை கற்றுக்கக்கூடியது, ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான கல்வி அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறது, மனநல மருத்துவர் வந்துட்டு இருக்குது, கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடியது, இந்த மாதிரியான கல்வி அவருக்கு அமையும் அப்படிங்கிறது உண்மை. இதே மாதிரி அதே 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னா அவர் கல்வி கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத விட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோகாமல் நொங்கு திங்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அதிகமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் இதே 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல
அதாவது குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அவர் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கல்வி எடுக்கக்கூடியது. கல்லூரி பேராசிரியராக இருப்பார், விரிவுரையாளராக இருப்பார், அல்லது பிஹெச்டி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் அவங்க கொடுத்துட்டு இருக்கும். அதுவே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா வழக்கறிஞராக, நீதித்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது சட்டத்துறையில் நட்டமில்லாத வருமானங்களை சம்பாதிக்கக்கூடியது, நீதித்துறையில் நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுத்துட்றாரு. ஆக இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான கல்வியை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தையும் வாழ்வியலுக்கு தேவையான வெகுமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதே 10ஆம் இடத்துல ஒருவருக்கு ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா பங்கு சந்தையில் எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான வகையில் கணிக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே சமயம் இதே 10ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தது அப்படின்னா என்னதான் பொறுப்பான மனைவியாக இருந்தால் கூட சிறப்பான, அதாவது சம்சார வாழ்க்கையை விட சன்னியாசி வாழ்க்கை விரும்புவராக அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மத போதகராக திகழ்பவராக அவர் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த கணினி சம்பந்தப்பட்ட துறையில் ஐடி என்று சொல்லக்கூடிய பகல் நேர உழைப்பு அப்படிங்கிறத விட இரவு நேர உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அதில் மிகப்பெரிய மரியாதையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு இருக்குது. ஆக இந்தந்த இடங்களில் இந்தந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான கல்வி, இந்தந்த மாதிரியான சாதனை, இந்தந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகத்தின் மூலமாக நிச்சயமாகவே சொல்ல முடியும். சூப்பர் சார். ஸோ ஆக மொத்தம் உயர்கல்வியோட யோகம் யார் யாருக்கு இருக்கு, அப்படி இருக்காதவங்க என்ன பண்ணணுன்ற கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.